சோழ நாட்டின் பொற்காலத்தின் 3வது அத்தியாயம். மக்களை மக்களே ஆட்சி செய்யும் முறையை அறிமுகப்படுத்திய முதலாம் பராந்தக தேவர். கடந்த காணொளியில் முதலாம் பராந்தக தேவரின் தந்தையான ஆதித்த சோழனை பற்றி அறிந்துவிட்ட பிறகு இக்காணொளியை காணவும். முதலாம் ஆதித்தன் மரணம் அடைவதற்கு முன் அவரது மகன் முதலாம் பராந்தகனிடம், பராந்தகா, நானும் என் தந்தையும் இந்நாட்டை கைப்பற்றுவது, இந்நாட்டை விரிவுபடுத்துவது என முழு மூச்சாக இருந்து விட்டோம். எங்களது ஆட்சியில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என அறிய முடியவில்லை. எனக்கு அடுத்த அரியணையில் அமரப்போகும் நீ இந்நாட்டின் மக்களின் தேவையை அறிந்து கொண்டு மக்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களின் தேவையை செய்து கொடுப்பாய் என நம்புகிறேன். தந்தையே, நான் கண்டிப்பாக உங்களது ஆசையை நிறைவேற்றுவேன் தந்தையே. முதலாம் பராந்தகர் சோழ நாட்டு அரியணையில் அமர்ந்த உடனே, இதனையடுத்து கிபி 907 ஆண்டில் முதலாம் ஆதித்தன் மரணமடைகிறார். பின்பு அவரது மகன் முதலாம் பராந்தகன் சோழ நாட்டு மாபெரும் அரசராக உருவெடுக்கிறார். தலைமை அமைச்சரே, இங்கு வாருங்கள். கூறுங்கள் அரசே. நான் உடனடியாக இந்நாட்டு மக்களை சந்தித்தாக வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அமைச்சர்களுக்கிடையே கூட்டம் நடத்தப்படும். அரசே, உடனே செல்ல வேண்டுமா? ஆம் அமைச்சரே, இப்போதே சென்றாக வேண்டும். அரசே, அனைத்தும் தயாராக உள்ளது, செல்லலாமா? இருவரும் 2 குதிரையில் செல்கிறார்கள். செல்லும் வழியில் ஒரு பெண் ஒரு கையில் குழந்தையையும் மற்றொரு கையில் குடிநீரையும் சுமந்து கொண்டு செல்வதை பார்த்து, சோழ நாட்டில் மக்கள் குடிநீருக்காக அவதிப்படுவதா? தலைமை அமைச்சரே, என்ன இது? அரசே, தெரியவில்லை அரசே. அப்படியா? சரி, சென்று இங்குள்ள மக்களை அனைவரும் அழைத்து என்னிடம் வாருங்கள். சிறிது நேரம் கழித்து மக்கள் அனைவரும் வருகிறார்கள். முதலாம் பராந்தகன், உங்களின் குறைகள் என்னவோ என்னிடம் தயங்காமல் கூறலாம். அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் மன்னராகிய நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்களின் குறைகள் என்னவோ என்னிடம் தயங்காமல் கூறுங்கள். அதற்கு உடனடியாக தீர்வு காணப்படும். அரசே, இங்குள்ள மக்களுக்கு போதிய நிலங்கள் இல்லை. நிலங்கள் இருந்தால் நீர்கள் இல்லை. இந்நாட்டின் ஆண்களுக்கு போதிய வருமானம் இல்லை, வேலையும் இல்லை. இதனை செய்து கொடுத்தாலே போதும், எங்களின் குறைகள் அனைத்தும் தீரும். தலைமை அமைச்சரே, கேட்டீர்களா? இதற்கு என்ன பதில்? ஒன்றுமில்லை இளவரசே. தலைமை அமைச்சரே, நான் அரண்மனைக்கு செல்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து துறைகளில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் அரண்மனைக்கு வர வேண்டும். நான் அவர்களை உடனே சந்தித்தாக வேண்டும் என்று கூற முதலாம் பராந்தகர் அரண்மனைக்கு செல்கிறார். சிறிது நேரம் செல்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் மன்னரை சந்திக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அமைச்சர்கள் அனைவரும் அரண்மனைக்குள் வருகிறார்கள். முதலாம் பராந்தகர், அனைத்து துறையில் உள்ள அமைச்சர்களும் வந்துவிட்டீர்களா? வந்துவிட்டோம் இளவரசே. சரி, நேரடியாக கேள்விக்குள் செல்கிறேன். இங்குள்ள அமைச்சர்கள் அனைவரும் அவரது வேலையை சரியாக செய்கிறீர்களா? செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இளவரசே. அதில் என்ன சந்தேகம்? சரி, அப்படியென்றால் கூறுங்கள் பார்ப்போம். அமைச்சர்களுக்கான பணி என்ன? அரசே, மக்களின் குறையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் அரசே. சரியாகத்தான் கூறினீர்கள். அமைச்சர்களாகிய நீங்கள் உங்களது பணியை சரியாக செய்கிறீர்களா? அரசே, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, அப்படியென்றால் உடனே மக்களிடையே செல்லலாம். அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மக்கள் ஏதேனும் குறைகள் இல்லை என்று கூறினால் நீங்கள் உங்களது பணியை சரியாக செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அரசே, உடனே செல்ல வேண்டுமா? நாளை செல்லலாம் அல்லவா? அமைச்சரே, ஏன்? இல்லை அரசே, கதிரவன் மறைய தொடங்கிவிட்டது. நாளை செல்லலாம் என்று கூறினேன். கதிரவன் மறைந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதே செல்லலாம் என்று கூற அமைச்சர்கள் அனைவரும் தயங்கி நின்றார்கள். அமைச்சர்களே, நான் மக்களிடம் சென்று குறைகள் அனைத்தையும் கேட்டறிந்து விட்டேன். பிறகுதான் உங்களை சந்தித்தாக வேண்டும் என்று கூறினேன். குடிநீர் இல்லை, விவசாயம் செய்ய நிலங்கள் இல்லை, வேலை இல்லை, தகுந்த வருமானம் இல்லை என மக்களுக்கிடையே எவ்வளவு குறைகள். இதற்கான தீர்வு அமைச்சர்களையே மாற்றி அமைக்க வேண்டும். அரசே, என்ன கூறுகிறீர்கள் அரசே? இனி அமைச்சர்களுக்கிடையே குடை ஓலை முறையில் தேர்தல் நடத்தப்படும். இந்த தேர்தலில் மக்களும் கலந்து கொள்ளலாம். 2 தரப்பினர்களுக்கும் இடையே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் என்ற பதவி கொடுக்கப்படும். அதன் பிறகு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும். இன்று முதல் அமைச்சர்களாகிய உங்களை பதவியில் இருந்து நீக்குகிறேன். அனைத்து அமைச்சர்களுக்கும் எதிராக மக்கள் போட்டியிட்டனர். முதலாம் பராந்தகரின் ஆணையின்படி குடை ஓலை முறையில் தேர்தலும் நடத்தப்பட்டது. இதில் பெரும்பாலாக மக்களே வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மக்களுக்கு அனைவருக்கும் அமைச்சர் என்ற பதவி அளிக்கப்பட்டது. புதிய அமைச்சர்களுக்கு இடையே ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அமைச்சர்களே, எமது முன்னோர்கள் அடையாளமாகவும் நினைவு கூறும் விதமாகவும் பல சிறப்புகளை விட்டு சென்று இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்களை
உடனே கல்வெட்டுகளில் பதித்தாக வேண்டும். ஏனென்றால் நாம் அழிந்தாலும் காலம் நம்மை பற்றி பேச வேண்டும். அந்த வரிசையில் என்னுடைய பெயரும் இடம்பெற வேண்டும். இந்நாடு செழிப்பாகவும் பலமாகவும் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? மக்களை சிறப்பாக வழிநடத்துவதற்கு நல்ல அரசர், துணிவு மிக்க படை வீரர்கள், இந்நாட்டை சுற்றி பசுமையான நிலங்களும் அதனை சுற்றி நீர்களும் பொன்னும் பொருளும் தேவை அரசே. முதலில் மக்கள் கூறிய குறைகளுக்குள் செல்லலாம். மக்கள் கூறிய குறைகள் அனைத்திற்கும் ஒரு முறை மட்டுமே தீர்வு காணப்படும். அரசே, ஒரு முறை மட்டுமா? ஆமாம், அதனை பற்றி பிறகு கூறுகிறேன். முதலில் குடிநீர் பற்றாக்குறை. இதற்கான தீர்வு இந்நாட்டில் உள்ள ஏரிகள் குளங்கள் அனைத்தும் சீரமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிதளவில் ஏரிகள் ஒன்று வெட்டித்தரப்படும். இதற்கு நீரானது காவேரி ஆற்றின் வழியாக வந்தடையும். விவசாயத்துறை அமைச்சரே, இதனை ஒரு முறை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன். அதை அழியாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. அடுத்ததாக, விவசாயம் செய்வதற்கு நிலம் இல்லை, வேலை இல்லை. இதற்கான தீர்வு ஒவ்வொரு 5 குடும்பங்களுக்கும் ஒரு விவசாய நிலம் வழங்கப்படும். அதில் அனைவரும் பொதுவாக விவசாயம் செய்து கொள்ளலாம். இதில் வரும் வருமானங்களில் வரியாக ஒரு பங்கினை மட்டும் செலுத்த வேண்டும். இதன் மூலமாக மக்களுக்கு போதுமான வருமானமும் கிடைத்துவிடும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைத்துவிடும். இதனை விவசாயத்துறை அமைச்சரிடம் கூறுகிறேன். மக்கள் கூறிய குறைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்பட்டதா? காணப்பட்டது இளவரசே. அமைச்சர்களாகிய நீங்கள் சரியாக பணி செய்யவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறுகிறார் முதலாம் பராந்தகர். இதனை உத்திரமேரூரில் உள்ள பெருமாள் கோவிலில் கல்வெட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ராஷ்டிரகூடர்கள் அத்தகைய காலகட்டத்தில் தெலுங்கு நாடு வரை பரவி இருந்த நிலையில் அவர்களின் நாட்டை கைப்பற்ற வேண்டும், அவர்களின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் முதலாம் பராந்தகர். அதன் பிறகு 907ஆம் ஆண்டில் சோழ நாட்டிற்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. இந்த போரில் முதலாம் பராந்தகரின் மகன் ராஜாதித்தன் சிறு வயதில் இருந்தே தனது திறமையை வளர்த்து கொண்டதால் ராஷ்டிரகூடர்களுக்கு இடையே நடக்க இருக்கும் போரில் கலந்து கொண்டார். ஒரு புறத்தில் இந்திரன் தலைமையில் ராஷ்டிரகூடர்கள் நிற்க, மற்றொரு புறத்தில் முதலாம் பராந்தகனின் தலைமையில் சோழ பெரும் படைகள் நிற்கிறது. இந்த போரில் முதலாம் பராந்தகன், ராஜாதித்தன், சோழ நாட்டு படை வீரர்கள் என அனைவரும் சிறப்பாக செயல்பட்டதால் போர்க்களத்தில் ராஷ்டிரகூட வீரர்களை பல இழந்தது. இதனை பார்த்த ராஷ்டிரகூட மன்னன் இந்திரன் போர்க்களத்தில் இருந்து பயந்து ஓடினான். இதனால் முதலாம் பராந்தகனால் ராஷ்டிரகூட நாட்டை முழுவதுமாக கைப்பற்ற முடியவில்லை. இருப்பினும் மீண்டும் நாடு திரும்பினார் முதலாம் பராந்தகன். அதன் பிறகு முதலாம் பராந்தகன் அவரது 2வது மகனான கண்டராதித்தனிடம், மகனே கண்டராதித்தா, உன்னுடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் அனைவரும் போர்க்களத்தில் சிறப்பாக செயல்படுகிறார்கள், பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நீ அதன் மீது ஆர்வம் காட்டாதது ஏன் என்னை தெரிந்து கொள்ளலாமா? மற்ற நாடுகளின் மீது போர் தொடுப்பது, போரிடுவது, அவர்களின் நாட்டை கைப்பற்றுவது, மக்களை ஆட்சி செய்வது, இவை மீது எனக்கு துளி கூட ஆர்வம் இல்லை. என்னுடைய ஆர்வம் முழுவதும் எம்பெருமான் மீதே உள்ளது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவனடியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரி கண்டராதித்தா, இது உன்னுடைய விருப்பம். அதன் பிறகு முதலாம் பராந்தகனின் தலைமையில் அவர்களது 4 மகன்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ராஜாதித்தனுக்கும் முத்தமசீலிக்கும் சேர நாட்டு பெண்களையும், கண்டராதித்தனுக்கும் அரிஞ்சயனுக்கும் சோழ நாட்டு பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கிறார். இந்த திருமணத்திற்கு பிறகு சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே மேலும் நட்புறவு அதிகரிக்கிறது. அதன் பிறகு 3 வருடங்களுக்கு போர் எதுவுமே இல்லை. சோழ நாடானது சிறப்பாக வளம் பெற்றது. ஆண்டு 910. முதலாம் பராந்தகன் அவரது மகன் ராஜாதித்தனிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நான் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களில் முதல் முறையாக மீன்கொடியை எதிர்த்து போரிடப் போகிறோம். இந்த போரில் மீன்கொடியை வீழ்த்தி புலிக்கொடியை பறக்கச் செய்ய வேண்டும். போருக்கு வரப்போகும் செய்தியினை தூதுவர் மூலமாக பாண்டிய நாட்டிற்கு சென்றடையட்டும். அதன் பிறகு பாண்டிய நாட்டிற்கு செய்தியானது சென்றடைகிறது. 3ஆம் ராசசிம்மனும் போருக்கு தயார் என்று கூற இரு நாட்டிற்கும் இடையே போர் தொடங்கியது. ஒரு புறத்தில் 3ஆம் ராசசிம்மன் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் நிற்க, மற்றொரு பக்கத்தில் முதலாம் பராந்தகன் தலைமையில் சோழ பெரும்படைகள் நின்றது. இந்த போரில் பாண்டிய நாடானது பல படை வீரர்களை இழந்தது. மிக சுலபமாக பாண்டிய மன்னன் 3ஆம் ராசசிம்மன் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்தடுத்து போர் தொடங்கியது. மீண்டும் 911ஆம் ஆண்டில் 2வது முறையாக ராஷ்டிரகூடர்களும் சோழர்களும் போரிட்டனர். இதனை வள்ளல் போர் என்று அழைத்தார்கள். இந்த போரில் ராஜாதித்தனும் முதலாம் பராந்தகனும் சிறப்பாக செயல்பட்டு ராஷ்டிரகூட வீரர்கள் பலரை கொன்று குவித்தார்கள். போரிலும் வெற்றி பெற்றார்கள்.
இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு சோழ நாடானது தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை பரவியது. இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு மன்னர் முதலாம் பராந்தகர் அமைச்சர்களையும் தளபதிகளையும் சந்திக்கிறார். எனது மகன் ராஜாதித்தன் இணை அரசனாகவும் படைத்தளபதியாகவும் இந்த அரியணையில் அமர்த்தப்படுவார். எனது ஆட்சிக்கு பிறகு எனது மகன் ராஜாதித்தனே இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்துவான் என்று கூறுகிறார். அதன் பிறகு முதலாம் பராந்தகனிடம் கொடும்பாளூர் இளவரசன் பூதி விக்ரமகேசரி வருகிறார். அரசே, நாங்கள் தஞ்சைக்கு கீழ் சோழ நாட்டிற்கு கீழ் சிற்றரசர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உங்களுடன் சேர்ந்து போர்க்களத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதனை அடுத்து முதலாம் பராந்தகனும் ஒப்புக்கொண்டார். இனி உங்கள் நாடானது சோழ நாட்டிற்கு கீழ் வந்தடையும். அதே நேரத்தில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே பகை நீடிக்கிறது. பாண்டிய மன்னன் 3ஆம் ராசசிம்மன் தனது அமைச்சர்களிடம், அமைச்சர்களே, போர்க்களத்தில் பெரிதளவு படைகளை நாம் இழந்துவிட்டோம். மீண்டும் சோழர்கள் மீது போர் தொடுப்பது என்றால் படைபலம் தேவை. நான் இலங்கைக்கு சென்று எனது நண்பனான 5ஆம் காசியப்பனிடம் உதவி கேட்கிறேன். அதனை அடுத்து பாண்டிய படையில் இலங்கை மன்னனான 5ஆம் காசியப்பனும் கலந்து கொண்டார். இதன் மூலமாக பாண்டியர்களுக்கு மேலும் படைபலம் அதிகரித்தது. பின்னர் போர்க்களத்திற்கான தேதி அறிவிக்கப்பட்டு போரும் நடைபெற்றது. ஒரு பக்கத்தில் 5ஆம் காசியப்பனும் 3ஆம் ராசசிம்மனும் நிற்க, மற்றொரு புறத்தில் முதலாம் பராந்தகனும் ராஜாதித்தனும் பூதி விக்ரமகேசரியும் நிற்கிறார்கள். போர்க்களமே இரத்த வெள்ளத்தில் ஓடின. இரு நாடுகளும் பெரும்பாலான படை வீரர்களை இழந்தன. இந்த போரில் சோழர்களே வெற்றி பெறுகிறார்கள். பாண்டிய மன்னன் 3ஆம் ராசசிம்மன் 5ஆம் காசியப்பனிடம் பாண்டிய நாட்டு செங்கோலையும் மணிமகுடத்தையும் உங்கள் நாடான இலங்கையில் வைக்குமாறு கூறுகிறார். இந்த போருக்கு பிறகு முதலாம் பராந்தகன் மதுரையையும் ஈழத்தையும் வென்றான் என பெயரிடப்பட்டார். ஆண்டு 918ஆம் ஆண்டு முதலாம் பராந்தகனின் 3வது மகனான அரிஞ்சிய சோழனுக்கும் முதலாம் குந்தவையார் என்ற பெண்ணிற்கும் குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு 2ஆம் பராந்தகர் என்னும் பெயரை சூட்டுகிறார்கள். அதன் பிறகு போர் எதுவும் வராத காரணத்தால் சோழ நாடானது வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. பொற்காலமாக மாற ஆரம்பித்தது. இதனை அடுத்து முதலாம் பராந்தகன் தனது அமைச்சர்களிடம், என் முன்னோர்கள் பல கோவில்களை இந்நாட்டில் கட்டியிருந்தாலும் இந்த ஒரு கோவில் மட்டுமே என்னை முழுவதுமாக இழுக்கிறதே, ஏன்? அரசே, இந்த கோவிலின் சிறப்பம்சங்களை பற்றி தங்களிடம் கூறவா வேண்டும்? ஒரு நாள் தன் மகன் ஓட்டி சென்ற தேரானது கன்றின் மீது ஏறியது. இதனால் அக்கன்றும் இறந்தது. இதனை கண்ட தாய்ப்பசு நீதியை கேட்டு நீதிமணியை அடித்தது. இதனை கண்ட மனுநீதி சோழன் மிகவும் துயரடைந்தார். அத்தேர் சக்கரத்தில் தன் கன்றை ஏற்றி கொன்ற என் மகனையே ஏற்றி கொன்றார். இச்செயல் மூலமாக நீதியை நிலைநாட்டினார். அத்தகைய மன்னர் கட்டிய கோவில் அல்லவா இது? அது மட்டுமா, சோழர்கள் அரியணையில் அமர்வதற்கு முன் முடிசூடும் இடமல்லவா இது? சரியாக கூறினீர்கள் அமைச்சரே. எமது முன்னோர்கள் சோழ தேசத்தின் அடையாளமாகவும் நினைவு கூறும் விதமாகவும் எத்தனையோ சிறப்பம்சங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு என்னுடைய பங்கில் நானும் ஏதேனும் ஒன்று செய்து ஆக வேண்டும். பொன் பொருளுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என்னுடைய ஆட்சியில் இந்த புண்ணிய கோவிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக பொன்னாலான கூரியைவே சொல்லுங்கள். இத்தகைய கோவில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில். இதன் மூலமாக முதலாம் பராந்தகனுக்கு தில்லை நடராஜருக்கு பொன்கூரை செய்த அம்பலத்தான் என்று பெயர் பெற்றார். அதன் பிறகு முதலாம் பராந்தகன் பாண்டியர்களை முழுவதுமாக கைப்பற்றி இருந்தாலும் அவர்களின் செங்கோலையும் மணிமகுடத்தையும் நம்மளால் கைப்பற்ற முடியவில்லையே. தன் மகன் ராஜாதித்தனிடம் கூறுகிறார், நான் வரும் வரை சோழ நாட்டையும் சோழ நாட்டு மக்களையும் சிறப்பாக வழிநடத்த வேண்டும். மக்களுக்கு என்ன தேவையோ அதனை நீ செய்து கொடுக்க வேண்டும். அதன் பிறகு பாண்டியர்களின் செங்கோலையும் மணிமகுடத்தையும் தேடி இலங்கைக்கு செல்கிறார் முதலாம் பராந்தகன். இலங்கைக்கு சென்ற முதலாம் பராந்தகனுக்கு பாண்டியர்களின் செங்கோலும் மணிமகுடமும் கிடைத்ததா இல்லையா? முதலாம் பராந்தகனின் மகன் ராஜாதித்தன் மக்களை சிறப்பாக வழிநடத்தினாரா இல்லையா என எங்களுடன் சேர்ந்து சோழர்களை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.